ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 5 டீம் வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ல இருக்காங்க. அதுல ஆர்சிபி வந்து 3வது இடத்தை வந்து தக்க வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுவதற்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா சேசிங் கிங் விராட் கோலி. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட்ல நின்று கடைசி வரைக்கும் தன்னுடைய டீமுக்காக வந்து சிங்கிள் அடிக்க வேண்டிய பால் சிங்கிள் அடிச்சு 4 அடிக்க வேண்டிய பால் 4 அடிச்சு 6 அடிக்க வேண்டிய பால் 6 அடிச்சு சூப்பரா ஆடினாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா வந்து படிக்கலும் நல்லா ஆடி இருந்தாரு. அவர் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் பஞ்சாப் தோக்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் தான். அவங்களோட மைண்ட் செட் வந்து அவங்க வந்து ரொம்ப லேசியா இருந்ததுனால மட்டும்தான் இந்த மேட்சை தோத்துருக்காங்க. அவங்க டாஸ் வின் பண்ணா நானும் ஃபீல்டிங் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. பேட்டிங் ஆடும்போது யாருமே கான்பிடண்டா பேட்டிங் ஆடல. இதுதான் வந்து பஞ்சாப் வந்து தோத்ததுக்கான மெயின் காரணம். ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபயர் பேக்கா ரிட்டர்ன் வந்தாங்க. தோத்துருக்கோம், படுதோல்வி அடைஞ்சிருக்கோம், அதில் மாற்றி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் பேக் ஃபீல்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பவுலிங்கும் நல்லா போட்டாங்க. 2 ஸ்பின்னரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் சூப்பராக எடுத்தாங்க. கேச்சஸும் நல்லா புண்ணாங்க. சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலும் விராட் கோலியும் அருமையாக விளையாண்டாரு. பட்டிதர் வந்து ஒரு 12 ரன் பக்கமாக விளையாண்டாரு, அவுட் ஆயிட்டாரு. இந்த நிலவரத்தில் ஆர்சிபிக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிளே ஆஃப் போறக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த 10 பாயிண்ட்ல இருந்து அவங்க இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 மேட்ச் மட்டும் வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. அந்த 3 மேட்ச் யார்கிட்ட வின் பண்ணணும், எப்படி வின் பண்ணணும், எவ்வளோ பதுசா ரன் ரேட்டை லாஸ் ஆகாம வின் பண்ணணும், தோத்தா இருந்தா கூட லாஸ் ஆகாம தோக்கணுங்கிறதுல கவனமா இருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறது உறுதி.